வேலூரில் பாலியல் பலாத்காரம் செய்து பள்ளி மாணவி படுகொலையான சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் காங்குப்பத்தைச் சேர்ந்த விஜயகுமாரின் மகள் மாச்சானூரில் உள்ள பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வந்தார். தினமும் பள்ளிக்கு 4 கிலோமீட்டர் தூரம் சைக்கிளில் சென்று வந்த மாணவி திங்களன்று வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இந்நிலையில் செவ்வாயன்று காலை முருக்கம்பட்டு பகுதியில் உள்ள ஒரு மாந்தோப்பில் மாணவியின் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் வாயில் துணி அடைத்து அலங்கோலமான நிலையில் பிணமாக கிடந்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கேவி குப்பம் போலீசார் மாணவியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பினர். பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு மாணவி கொலை செய்யப்பட்டது தெரியவந்துள்ளது. கிராமத்தைச் சார்ந்த விஜயகுமார் மகள் கீர்த்திகா என்ற பெண் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வந்தது. அது நேற்று மாலை வீடு திரும்பவில்லை என்று தேடி பார்க்கும்போது அந்த பொண்ணு கை கால் கட்டப்பட்டு முட்புதரில் கற்பழித்து வீசப்பட்டிருக்கிறது. விஜயகுமார் வீட்டின் அருகில் உள்ள சரண்ராஜ் என்ற மாணவன் தான் மாணவியை அழைத்துச் சென்றதாக வந்த தகவலை தொடர்ந்து அவனிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆனால் கேயத்திலிருந்து சண்டைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருந்தேன் சார். வீட்டுக்கு வரும்போது 2 பசங்க வந்துருந்தாங்க. சரி சைக்கிள் வாக்கி ஏற்றி போகலான்னு கூப்பிட்டோம் சார். ஆனால் கூப்பிட்டாங்க வரல. நான் கூப்பிட்டு வரேன் போனேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் வண்டியில் வீட்டுக்கு வந்துட்டேன். ராத்திரிலாம் வந்து சொன்னாங்க 7 மணிக்கு நான் பால் கந்துட்டு வந்தா தேனேன். அப்புறம் நாங்களாம் தேனோம் சார். அப்புறம் 9 மணிக்கு போய் ஹெட் மாஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்னோம். அப்புறம் தேடியும் அப்புறம் கிடைக்கல. காலையில் வெடிகால வந்து அவங்க உடனே பார்த்துட்டு மாமா பாப்பா இங்கே அச்சு போட்டுக்கிறாங்க அப்படின்னா அப்புறம் பாலை நிறுத்திட்டு நேரமாக வந்து தோப்பில் பார்த்தா கை கட்டி 7 மலை சார். கை இப்படி கட்டிட்டு அண்ணா கையில் கருப்பு கையில் கட்டிட்டு இருந்தது. கால் இருந்தது. அப்புறம் பேக் எடுத்துன்னு வந்தான். பேக் ஏன்டா எடுத்துன்னு வந்தேன் அப்படின்னு திட்டினேன். பேக் எடுத்துன்னு வந்தா கைரியாக வரும் அப்படின்னு சொன்னேன். அவன் பேக் அப்புறம் எடுத்துன்னு வந்து இங்கே போட்டான் சார். இதுதான் நடந்தது. பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இக்கொடூர சம்பவம் குறித்து மாவட்ட எஸ்பி செந்தில்குமாரி விசாரணை மேற்கொண்டுள்ளார். டிசம்பர் 16 டெல்லி மருத்துவ மாணவி ஓடும் ரயிலில் 6 பேரால் கற்பழிக்கப்பட்ட 2ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படும் வேளையில் வேலூர் பள்ளி மாணவி கற்பழிப்பு தமிழகத்தில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.